Exercise 7.2ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். ஷோ தட் இந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0ன்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னு அப்படியே எடுத்து எழுதிங்க. b பிளஸ் சி, சி பிளஸ் ஏ, ஏ பிளஸ் பி, பிசி, சிஏ, ஏபி. இங்க என்ன இருக்குன்னா பி ஸ்கொயர், சி ஸ்கொயர், சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாம என்ன செய்யணும், 0ன்னு நம்ம கொண்டு வரணும். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, ரெண்டு காலமோ ரெண்டு ரோவோ இல்லது ஐடென்டிக்கலா ஆக்கிட்டு என்ன செஞ்சுக்கலாம், அதை 0ன்னு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா ரெண்டு காலமோ ரெண்டு ரோவோ ஐடென்டிக்கலா இருந்ததுன்னா அந்த டிட்டர்மினண்டோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 0. சோ நம்ம அந்த மாதிரி இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் என்ன செய்யணும், இதோட வேல்யூ 0ன்னு கொண்டு வர போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரோல எந்த டேர்ம் மிஸ்ஸிங் ஆகுது, ஏபிசில ஏங்கிற டேர்ம் மிஸ் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் ரோல பாருங்க பிங்கிற டேர்ம் மிஸ் ஆகுது. தேர்ட் ரோல சிங்கிற டேர்ம் மிஸ் ஆகுது. அப்ப என்ன செஞ்சுக்கலாம், உள்ளார எல்லாத்தையும் ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஏவால மல்டிப்ளை பண்ணிக்கலாம், செகண்ட் ரோவை பி ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம், தேர்ட் ரோவை சி ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், வெளியில அந்த ஏபிசியால நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதனால வெளியில ஏபிசிங்கிற டேர்மால நான் டிவைட் பண்ணிக்கிறேங்கிறதுனால என்ன செய்யறேன், உள்ளார ஒரு டேர்ம் ஒரு ரோவையும் ஏவாலையும், செகண்ட் ரோவை பி ஆலையும், தேர்ட் ரோவை சி ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரோவை ஏவால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஏபி பிளஸ் ஏசி. நெக்ஸ்ட் இங்க பிசின்னு இருக்க ஏ மல்டிப்ளை பண்ணா ஏபிசி. அடுத்ததுல ஏ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அதே மாதிரி இங்க என்ன மிஸ் ஆகுது, பிங்கிற டேர்ம் மிஸ் ஆகுது. சோ இந்த இதுல பிய மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், பிசி பிளஸ் ஏபி. ஓகேவா? அடுத்ததுல என்னது, பிய மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏபிசின்னு ஆயிடும். அதுக்கு அடுத்தது என்ன ஆயிடும், பி இன்டூ சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். இதுல என்ன மிஸ்ஸிங் ஆகுது, சிங்கிறது மிஸ்ஸிங் ஆகுது. அப்ப சியால மல்டிப்ளை பண்ணுங்க, ஏசி பிளஸ் பிசி. அடுத்தது சியால மல்டிப்ளை பண்ணா ஏபிசி. அடுத்தது என்ன ஆயிடும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி. சியால மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஆயிடும். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த காலம்ல ஃபுல்லா ஏபிசின்னு இருக்கு எல்லாத்துலயும். அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஏபிசிய வெளியில எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, காலம் 3ல பாருங்க, ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் இருந்தா கூட எல்லாத்துலயுமே என்ன டேர்ம் இருக்கு, ஏபிசி ஏபிசி ஏபிசிங்கிறது இருக்கு. அப்ப இந்த காலத்துல இருந்து ஒரு ஏபிசிய வெளியில எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப ஏபிசி ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். ஓகேவா? ஏன்னா ஒரு காலத்துல இருந்து ஒரு ஏபிசி இருக்கிறதுனால ஒரு ஏபிசி, ஒரு காலத்துல இருந்து ஒரு ஏபிசி எடுக்கிறதுனால என்ன செஞ்சுக்கிறேன், ஏபிசி ஸ்கொயர்னு எடுக்கிறேன். டிவைடட் பை இங்க ஏபிசின்னு இருக்கு இல்லையா ஏற்கனவே, அதனால அந்த ஏபிசி அப்படியே போட்டு. சோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே இருக்கும், ஏபி பிளஸ் ஏசி, பிசி பிளஸ் ஏபி, ஏசி பிளஸ் பிசி. இதுல ஏபிசி எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும், உனக்கு 1 1 1 கிடைக்கும். ஓகே, இதுல ஏபிசி எடுத்துட்டேன்னா என்னது, ஸ்கொயர் டேர்மா இருக்குல்ல, அதுல உள்ள நம்ம லெட்டர்ஸை மட்டும் ஒரு தடவை எழுதிட்டா போதும். இதுல சி ஏபி இருக்கு. இதுல என்ன இருக்கும், ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல போயிடுச்சுன்னா ஏவும் பியும் இருக்கும். ஓகே, இப்ப ஒரு காலம் நம்ம 1ன்னு கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி என்ன செய்யணும், இன்னொரு காலத்தையும் நம்ம 1ன்னு கொண்டு வரணும். அப்ப 1ன்னு கொண்டு வரணும்னா வேற என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம்னு பாருங்க. இப்ப இது மட்டும்தான் என்னது, வேற லெட்டர்ஸ் உள்ள மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஏதாவது சிம்பிளிபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலம் 1ஐயும் காலம் 3ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஒரே மாதிரியான வேல்யூஸ் எல்லா காலத்திலயும் ரிப்பீட் ஆகும். பாருங்க, ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் பிசின்னு இருக்கும். அதே மாதிரி பாருங்க, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. எல்லா ரோலையும் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல ஃபுல்லாவே அந்த ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம அதை காமனா எடுத்துக்க முடியும். அதனால என்ன செய்யலாம், இப்ப நம்ம பாருங்க, இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கு, இது 1 டைம் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு என்ன செய்ய போறேன், ஏபிசி மட்டும் இருக்கும். என்ன ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன், காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். காலம் 1 ஈக்குவல் டு, ஆர் காலம் 1 இம்ப்ளைஸ் காலம் 1 பிளஸ் காலம் 3 ஆட் பண்ணி எழுதிக்க போறேன். என்னோட காலம் 1லயே எழுதிக்க போறேன். சோ ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் பிசி. அடுத்தது என்ன இருக்கு, எப்படி எழுதினாலும் என்னது, இதே ஆர்டர் தான் திருப்பி வரும். அதனால இதை அப்படியே பார்த்து 2 தடவை எழுதிக்க வேண்டியதான். ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் பிசி, ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் பிசி. செகண்ட் காலத்துல என்ன இருக்கு, 1 தான் இருக்கு, அதனால 1 1 1. தேர்ட் காலத்தை அப்படியே எழுதி பிசி சிஏ ஏபி. ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல எல்லா டேர்ம்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை ஒரு தடவை என்ன செஞ்சுக்கலாம், நான் வெளியில எடுத்துக்கிறேன். சோ ஏபிசி ஏற்கனவே வெளியில இருக்கு, அது இன்டூ ஏபி பிளஸ்
பிசி பிளஸ் ஏசி. ஓகேவா? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. அப்ப என்ன ஆயிடும்? இதை எடுத்துட்டேன்னா என்ன ஆயிடும்? 1 1 1 இருக்கும். செகண்ட் காலமும் 1 1 1 இருக்கும். தேர்ட்ல அதுல என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. which is equal to என்னது? 0. எதனால 0? ரெண்டு காலம் எனக்கு ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால நான் என்னன்னு செஞ்சிடலாம்? 0ன்னு போட்டுடலாம். which is equal to என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல 0னால ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால 0. சின்ஸ் என்ன அதனால காலம் 1 அண்ட் காலம் 2 ஆர் ஐடென்டிக்கல்ங்கிறதுனாலதான் என்னது இது 0ன்னு நம்ம போட்டிருக்கோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா?